your channel English with Ritu. இன்னைக்கு நம்ம டே 21 கிளாஸ்ல இருக்கோங்க. ஸோ நேற்று நான் வந்து கொஞ்சம் டெய்லி பேசுகிற வார்த்தைங்களை எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு வந்து ஏன் இப்படி ஐஎன்ஜி வந்திருக்கு, ஏன் இப்படி டிட் வந்திருக்கு, கேன் வந்திருக்கு, எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தேன். அதெல்லாம் நீங்கள் டெய்லி பேசுகிற வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அடுத்த பார்ட். நேற்று வீட்டில் யூஸ் பண்ணுற வார்த்தைங்களெல்லாம் நம்ம பேசணுமா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வெளியே போகிறப்போ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் வெளியே போகிறேன். நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்குறப்ப என்ன சொல்லுவீங்க? நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ அதை இங்கிலீஷில் ஐ எம் கோயிங் அவுட். நான் போகிறேங்கிறதுக்கு கோயிங் வரும், வெளியேங்கிறதுக்கு அவுட். ஸோ ஐ எம் கோயிங் அவுட். ஸோ ஏன் ஐஎன்ஜி வந்திருக்கு? இதில் வந்து ஐஎன்ஜி வந்திருக்கு. ஏன் ஐஎன்ஜி வந்திருக்குன்னு யோசிங்க. இப்போ நீங்கள் வெளியே போயிட்டுருக்கீங்க, எங்கே போகிறேன், நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, கரெக்டாக அந்த செயல் நடந்துட்டுருக்கு. ஐஎன்ஜி எங்கே யூஸ் பண்ணணும்? எப்போ ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நடக்குது, இப்போ என்ன நடக்குது? நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், அந்த செயல் நடந்துட்டுருக்குது. ஸோ ஐ எம் ரீது இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். ஏன் ஐஎன்ஜி வந்திருக்கு? இந்த நிமிஷத்தில் நான் அதை நடத்திட்டுருக்கேன், கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு செயல் நடந்துட்டுருக்குன்னா தான் ஐஎன்ஜி. ஸோ நீங்கள் வெளியே போயிட்டுருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து ஐஎன்ஜி யூஸ் பண்ண போகிறீங்க, ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகே தான். அடுத்து நான் சீக்கிரம் வந்துடுவேன். எப்போ வருவேன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சீக்கிரம் வந்துடுவேன். ஸோ இந்த சீக்கிரம்ங்கிற வார்த்தை வந்து சீக்கிரம் அப்படின்னா சூன். ஓகேவா? நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னா நான் ஐ வில் பி பேக் சூன். சரியா? நான் சீக்கிரம் வந்துடுவேங்கிறதுக்கு ஐ வில் பி பேக், சீக்கிரமுக்கு சூன், நான் வந்து ஐ. ஏன் இங்கே ஐ வில்? ஐனா என்னங்க? ஐ வில்லோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐ. ஓகேங்களா? ஸோ ஐ வில் பி பேக் சூன். சீக்கிரம்னா சூன் அப்படி சொல்லிட்டீங்க. ஏன் வில் வந்திருக்கு? நீங்கள் திரும்ப வரப்போகிறது ஃப்யூச்சரில் நடக்க போகுது. இதுக்கு மேலே தான் நீங்கள் திரும்பி வர போகிறீங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சோ அப்போல்லாம் வந்து வில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த சென்டென்ஸோட ஹிண்ட் புரிஞ்சுதா? ஸோ ஐ வில் பி பேக் சூன், நான் சீக்கிரம் வந்துடுவேன். ஓகேவா? அடுத்து வாங்க, எனக்கு வெயிட் பண்ணு. ஸோ சொல்லிங்கன்னா கிளம்பிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லிடுறாங்களா? வெயிட் ஃபார் மீ. எனக்கு வெயிட் பண்ணு தானே. வெயிட் ஃபார் மீ, ஃபார் மீ பார்த்துக்கோங்க, ஃபார் மீ. ஓகே தானே? ஓகே. அடுத்து வந்து லெட்ஸ் கோ டுகெதர். இது உங்களுக்கு தெரியுமாங்க? ஏன் வந்து ஜஸ்ட் வெயிட் ஃபார் மீ மட்டும் வருதுன்னு? சப்ஜெக்டுக்கானோ வேர்புக்கானோ அது என்ன சென்டென்ஸ்? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னன்னு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? அடுத்து லெட்ஸ் கோ டுகெதர். ஒன்றா போகலாம். ஒன்றானா ரெண்டு பேரும் நம்ம ஒன்றா போகலாம். ஒன்றாங்கிறது டுகெதர், போகலாம்னா கோ. லெட்ஸ்னா என்னன்னா லெட் அஸ். அஸ்னா நம்ம ரெண்டு பேரும், நீயும் நானும், அந்த மாதிரி. லெட் அஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் லெட்ஸ். ஸோ லெட்ஸ் கோ டுகெதர், ஒன்றா போகலாம். ஓகேவா? அடுத்து ஜாக்கிரதையாக போகிறப்போ அம்மா கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லாமல் எந்த அம்மாவும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகிறப்போ பி கேர், ஜாக்கிரதையாக போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வான்னு சொல்லுவாங்களா? ஸோ பி கேர்ஃபுல். ஓகேவா? பார்த்து போயிட்டு வான்னா பி கேர்ஃபுல். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்றப்போ என்னென்ன வார்த்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சாப்பிட்றப்போ என்ன ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வேலையில் எனக்கு பசிக்குதுன்னா என்ன சொல்வீங்க? பசிக்குதுன்னா ஹங்க்ரி. ஓகேங்களா? பசிக்குதுன்னா ஹங்க்ரி. ஸோ எனக்கு பசிக்குது, ஐ எம் ஹங்க்ரி. ஐ பக்கத்தில் என்ன வரணும்? ஒரு தனிப்பிறவி தானே, அது ஆம் வரணும். ஸோ எனக்கு பசிக்குது, ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரினா
எனக்கு பசிக்குது, அவ்வளோதான். ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி. நீங்கள் வந்து இது ஃபீலிங் போடணும்னு அவசியம் கிடையாது. ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னாலும் ஓகே தான். இந்த ஃபீலிங் இல்லாமல் ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னாலும் ஓகே தான், கரெக்ட் தான். ஸோ ஃபீலிங் ஹங்க்ரின்னு சொன்னால் அது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பாடுன்னா ஃபுட் இஸ் வெரி டேஸ்டி. சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ ரொம்பங்கிறதுனால நீங்கள் வெரி போடுறீங்க. இங்கே ரொம்பங்கிற வார்த்தை வந்தனால வெரி. இல்லைன்னா சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா the food is tasty. ஓகேவா? டேஸ்டிக்கு பதிலாக நீங்கள் வந்து வெரி டேஸ்டி சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் பேசணுன்னா இந்த வெரி டேஸ்டிக்கு பதிலாக டெலிஷியஸ். the food is delicious அப்படி சொல்லலாங்க. ஸோ இது இப்படி பேசுனீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக பேசி பழகுங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேசணுன்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? the food is tasty. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு எப்போவுமே வந்து இது சிங்குலர் நவுனா ப்ளூரல் நவுனா, சிங்குலர் சப்ஜெக்டா ப்ளூரல் சப்ஜெக்டான்னு தெரிஞ்சால் தானே பக்கத்தில் சிங்குலர் வேர்பா ப்ளூரல் வேர்பான்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த ஃபுட்டு வந்து எப்பயுமே சிங்குலர் சப்ஜெக்ட் வேர்ப் தான் எடுத்துக்கும். இந்த ஃபுட் ஆறுன்னு சொல்லக்கூடாதுங்க. ஃபுட்டுனா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஆறு சொல்லக்கூடாது. ஃபுட்டுக்கு எப்போவுமே இந்த சிங்குலர் வேர்ப் தான் வரும். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, வெரி டேஸ்டி சொல்கிறதுக்கு பதிலாக டெலிஷியஸ் சொல்லிக்கலாம். அண்ட் நீங்கள் ரொம்பன்னு சொன்னங்காட்டி தான் வெரி சொல்கிறீங்க. இந்த ரொம்பங்கிற வார்த்தை இல்லைன்னா வெறும் டேஸ்டி மட்டும் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் உட்காந்துருப்பீங்க, ஒரு டேபிளில் உட்காந்துருப்பீங்க, தண்ணி கொஞ்சம் அந்த சைடு இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கூடுன்னு சொல்லுவீங்களா? ஸோ கேன் யூ பாஸ் த வாட்டர்? ஒரு மூணு பேர் பாஸ் பண்ணி வரணும். ஸோ கேன் யூ பாஸ் த வாட்டர்? கேன் யூ கிவ் மீ த வாட்டர்? கிவ் மீனா எனக்கு கொஞ்சம் ஊற்றி விடுறியா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ கேன் யூ பாஸ் த வாட்டர்? அதாவது இது எப்படி கேட்குறீங்க? தண்ணியை உங்களால் எடுத்து கொடுக்க முடியுமா? ஒரு கேள்விக்குறி மாதிரி தண்ணி கொடுக்க முடியுமாங்கிற கேட்குற மாதிரி இருக்கனால தான் நீங்கள் கேன் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ கேன் யூ பாஸ் த வாட்டர்? ஓகேங்களா? டன். அடுத்து ஐ டோன்ட் வாண்ட் மோர். எனக்கு போதும். உங்களுக்கு வயிறு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இனி எனக்கு வேணாம். வந்து ஒரு வெயிட்டர் வந்து கேட்குறாங்க ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி, மேம் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆர்டர் வேணுமான்னு கேட்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் மோர். ஐ டோன்ட் வாண்ட் மோர். ஓகேவா? ஓகே. அடுத்து உங்களுக்கு வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டீங்க. ஸோ வந்து வயிறுங்கிறதுக்காக இங்கிலீஷில் மை ஸ்டொமக் இஸ் ஃபுல் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். ஐ எம் ஃபுல் அப்படின்னாலும் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? மை ஸ்டொமக் இஸ் ஃபுல் அப்படி சொல்லாதீங்க. அது ஒரு கிராமட்டிக்கலி கரெக்டாக இல்லை. நீங்கள் பெட்டர் ஐ எம் ஃபுல் அப்படி சொல்லிக்கலாம். ஓகே தானே? இதுலேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? எப்படி இந்த வெரி டேஸ்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அட்வான்ஸ்டாக டெலிஷியஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே ஃபீலிங் வரணும்னு அவசியம் கிடையாது. இது ஐ எம் ஹங்கரி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ரொம்பங்கிற வார்த்தை இங்கிலீஷில் என்னங்க? வெரி யூஸ் பண்ணுறோம். ரொம்ப இல்லைன்னா வெரி யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசி பழகி கொஞ்சம் பார்த்து உங்கள் அம்மா உங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து அம்மா கொஞ்சம் சாப்பாடு போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு ஐ டோன்ட் வாண்ட் மோர், போதும் அப்படின்னு சொல்லி இப்படி பேசி பழகுங்க. அப்புறம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டியோம்னு போடணுமா, கொஞ்சம் சாப்பாடு போடணுமான்னு கண்டிப்பாக வீட்டில் அம்மா கேட்பாங்க. அப்போ சொல்கிறப்ப ஐ எம் ஃபுல் இப்படி சொல்லி பழகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நார்மலாகவே உங்கள் வாயிலேருந்து இங்கிலீஷ் தானே வந்துடுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வீட்டில் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இன்றைக்கி சாப்பிடும்போது எப்படி பேசுகிறது, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வெளியே போனால் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் டெய்லி பேசுகிற வார்த்தைங்களை நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் என்ன என் சைட்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வாயை திறந்து பேசணும். வீட்டில் பேசுங்க, அப்போ தான் வெளியே கான்ஃபிடென்ட்டாக பேச வரும். வீட்டில் பேசுகிறது தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னையோட டே 21 கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்கும் சேம் தாங்க, இதே டெய்லி கான்வர்சேஷன் தான் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பேசி பழகுங்க, என் கூட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களை இன்னும் நல்லா பேச வைக்கிறேன்.
அண்ட் இதோட டே 21 கிளாஸ் முடிஞ்சுது. நம்ம நாளை பார்ப்போம். எப்போயும் போல தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் இதே மாதிரி கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி வார்த்தை எப்படி பேசணும்னு உங்களுக்கு பேச தெரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அவ்வளோதாங்க, நம்ம டே 22 கிளாஸில் மீட் பண்ணுவோம். பாய்.